ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டாப்பிக்கில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா ஒரு டோட்டலாக 50 to 60 கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரியா? இந்த 60 கொஷின்ஸும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அட்டன் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தி என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுபந்தி என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க. சரியா? எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி. சமுத்திரகுப்தர் காலத்தை சாரதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சமுத்திரகுப்தர் காலத்தை சாரதவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாஸ்கரவர்மன். அடுத்த கேள்வி. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அடுத்த கேள்வி. முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்தது. மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் இருக்க துருப்பிடிக்காத இரும்பு தூண் அமைச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. எங்கே மெக்ராலியில் துருப்பிடிக்காத இரும்பு தூண் அமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அவர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மெக்ராலில் துருப்பிடிக்காத இரும்பு தூணை வந்து அமைச்சிருப்பார். அடுத்த கேள்வி. மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? இப்போ தான் பார்த்தோம், இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி. தேவி சந்திரகுப்தம் பற்றிய வாழ்க்கை வரலாறு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம்ன்றோட வாழ்க்கை வரலாறு யாருது? ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் தான் தேவி சந்திரகுப்தம். அடுத்த கேள்வி பாருங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரைக்கும் நீண்டிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசோட எல்லை அரபிக்கடல் வரை நீண்டிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்களோட முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது? யாரோட படையெடுப்பு? ஹூணர்களோட முதல் படையெடுப்பு எந்த குப்தர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட ஆட்சி காலத்தில் படையெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா மீது படையெடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தது தான் பார்த்தோம், ஸ்கந்தகுப்தர். நான் எதுக்காக ரீட் பண்ணிட்டு போகிறேன்னா ஏற்கனவே நான் டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்கேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சும்மா ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்தரோட காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் அப்படின்னா தாமிரபரணி. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா டக்கு ஆன்சரை நம்ம வந்து குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியாப்பா? அடுத்த கேள்வி. கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களோட பேர் என்ன அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. ஆப்ஷன் ஏ நாலந்தா தான் என்ன பண்ணியிருப்பாங்க 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களோட பெயர். அமராவதியில் இருக்க ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி திராவிட கட்டிடக்கலை. அமராவதியில் இருக்க சிறந்த ஸ்தூபி எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் டி திராவிட கட்டிடக்கலை. அடுத்த கேள்வி. டேஷ் என்பாரின் கல்தூண்ல அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார். உங்களுக்கே தெரியும் யாரோட கல்தூண்ல அரிசேனர் வந்து கல்வெட்டை பொறிச்சிருப்பாரு? சமுத்திரகுப்தரோட இதில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அரிசேனர் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு. சரி பாருங்க. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரவேலரோட ஹதிகும்பா கல்வெட்டில். சரியா? தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி எதில் சொல்கிறாங்க? காரவேலோட கதிகும்பா கல்வெட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு பற்றி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர். உங்களுக்கே நல்லா தெரியும் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யார்? அரிசேனர். அடுத்த கேள்வி. கோனார் சூரிய கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கருப்பு பக்கோடா, ஓகேவா, பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. கோனார் சூரிய கோவில் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோனார் சூரிய கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருப்பு பக்கோடா என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஆட்சி காலத்தில் நாகோட் மாநிலத்தில் உள்ள பர்ஹீட்ல ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுங்கர்களோட ஆட்சி காலத்தில் தான். அடுத்தது. மகாபால கிருத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 2143. சரியா? அப்போ மகாபால கிருத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை தளபதி. மகாஸ்பபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை தளபதி. அடுத்தது. மகா பிழுப்பதி அப்படின்னா யானைப்படை தளபதி. மகா தண்ட நாயக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2143.
குப்தரோட காலத்தை நிலங்களை கீழ்கண்டவற்றுள் சரியாக பொறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரியாக பொறுத்துனா என்ன வரும்னா ஆப்ஷன் சி 2143. 2143 பார்க்கலாமா? சேத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசு நிலம். சரியா? அப்கரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனநிலம். சரி. வஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பதற்கு ஏற்ற நிலம். ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. அடுத்தது சுபா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல பொருத்தம் இல்லாத இணை என்ன அப்படின்னா 1 4 தான் பொருத்தம் இல்லாத இணை. சரியா? 1 4. இதுல பொருத்தம் இல்லாத இணை என்ன அப்படின்னா 1 2 தான் பொருத்தம் இல்லாத இணை. ஆப்ஷன் ஏ தான் வரும். சுபா அப்படின்னா சிப்கா சலர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சர்க்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் தப்பு. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கானா அப்படின்னா ஷிப் தார். அடுத்தது கிராமம் அப்படின்னா பக்ஷி. இது மட்டும் தான் ரைட்டு. அடுத்த கேள்வி, அவன் மாநிலத்தில் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். சரி. அடுத்தது மன்னரோட பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுவதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். சரியான கூற்று யாரை பற்றி அப்படின்னா அமத்தியா மற்றும் மஜும்தாரோட சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அமத்தியா மற்றும் மஜும்தாரோட சரியான கூற்று என்னன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வரும். அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கினை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். சரியா? மாநிலத்தோட வரவு செலவு பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்டவங்க தான் யாருன்னா அமத்தியா மஜும்தார். அடுத்த கேள்வி பாருங்க, தவறான பொருத்தங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தவறான பொருத்தங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகே. அதிர்ஷ்ட பிரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அமைச்சர்களும் கொடுத்துருக்காங்க. சத்தேஷ் முகி அப்படின்னா பிரதேஸ்வரி. அடுத்தது சவுத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சல்கா தான் என்ன வரும்? சுங்கவரின்னு வரும். ஷல்கா தான் சுங்கவரின்னு வரும். அடுத்தது அமத்தியா அப்படின்னா வெளிநாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அப்போ நமக்கு தப்பு என்ன அப்படின்னா 3 4 வந்து தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 3 4 தப்பு. இங்கே இது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. தவறாக பொருந்தி உள்ளதை கேட்டுட்டு அவங்க சரின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிசேனர் இவர் அதோட அவைக்களப்புலவர். ஹரிசேனர் யாரோட அவைக்களப்புலவர்? ஹரிசேனர் யாருடைய அவைக்களப்புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தரோட அவைக்களப்புலவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? இப்போதான் பார்த்தோம். சுமந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லி பார்த்தோம். சுமந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை. இங்கே என்னப்பா கொடுத்துருந்தாங்க? வெளிநாட்டுத்துறை அமைச்சர்னா அமத்தியா. சுமந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகேவா? வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்த கேள்வி, கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிக்கிறது? கணக்காயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கணக்காயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆசிரியர். சொல்லி கொடுக்குறவங்கள தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்காயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆசிரியர்களை. இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தோட கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வாறு அப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயக்காரர். சரியா? இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தோட கைவினைஞர்கள் ஆயக்காரர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய எழுத்தாளர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் தான். அஸ்வகோஷர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர். அடுத்த கேள்வி, நியாய தரிசனம் என்னும் நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய தரிசனம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கௌதம ரிஷி. ஓகேவா? நியாய தரிசனம். ஓகேவா? நியாயமா யாரு? கௌதம் இருக்கவங்க தம் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அப்போ கௌதம் ரிஷி. பஞ்ச சித்தாந்தா என்னும் 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் யாரு? பஞ்ச சித்தாந்தான்னு சொல்லிட்டு 5 இதுல தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகரர். பஞ்ச சித்தாந்திகா அப்படின்னு சொல்ற ஒரு 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர் யாரு? வராகமிகரர். அடுத்த கேள்வி, காவியதர்சனம் என்னோட நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டின். ஈஸியாக போட்டுருவீங்க. காவியதர்ஷன் என்ற நூலன் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தண்டின். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் சரியா பொருந்திருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷசரிதம் பாணர். ஹர்ஷசரிதம் பாணர் சரியா வந்து பொருந்திருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, பின் வருவற்றோடு விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் என்ன அப்படின்னா தேவி சந்திரகுப்தம், அதுக்கப்புறம் முத்ரா ராட்சசம் என்ன பண்ணியிருப்பாங்க? விசாகதத்தரால் எழுதப்பட்டிருக்கும். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 24 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல வந்திருக்கு. சரி. அடுத்த கேள்வி மேட்ச் பாருங்க, ஆரியபட்டா அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஆரியபட்டா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 2 4 ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி 1. ஃபர்ஸ்ட் வந்து ஆரியபட்டா அப்படின்னா கணித மேதை தான், ரைட்டு. நாகார்ஜுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புத்த புலவர். சித்தசேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின புலவர். அடுத்தது வீரசேன சேவா அப்படின்னா இவர் வந்து இலக்கண புலவர். ஆன்சர் என்ன? 1 3 2 4. ஆன்சர் என்ன? 1 3 2 4. ஓகே.
அடுத்த கேள்வி பாருங்க. ஆரியபட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைனாகவே தான் வரும். ஆப்ஷன் ஏ வந்து வருவாங்க. சரியா? பாருங்க. ஆரியபட்டா அப்படின்னா இந்தியாவோட நியூட்டன், ஸ்கந்தகுப்தர்னா ஆசிய ஐரோப்பாவோட ஹீரோ, அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை வந்து அழிச்சிருப்பாரு, காளிதாசர் அப்படின்னா இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆன்சர் என்ன? 1 2 3 4 லைனாகவே தான் வரும். அடுத்த மேட்ச் பாருங்க. வராகமிகிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர் உங்களுக்கே தெரியும், வானியல் அறிஞர். வராகமிகிரர் யார் வருவாங்க? வானியல் அறிஞர் வந்து வருவாங்க. அடுத்தது காளிதாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். அதுக்கப்புறம் அமரா சிம்ஹா அப்படின்னா அகராதியில் ஆசிரியர். அதுக்கப்புறம் தன்வந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர். தன்வந்திரி மருத்துவர். அப்போ ஆன்சர் என்ன? 4 3 2 1 4 3 2 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரியாப்பா? அடுத்த மேட்ச் பாருங்க. மேட்ச் இல்லை. எந்த ஆட்சி காலத்தில் நாகேட் மாவட்டத்தில் பர்கிட்ட ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்களோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்தோம் ஒரு பெரிய ஸ்தூபம் கட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் பாருங்க. என்ன அப்படின்னா விசாகதத்தர். இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3 1 4 2 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. விசாகதத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்ராராஷ்டிரம், காமந்தகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி சாஸ்திரம், அதுக்கப்புறம் அஷங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பூமி சாஸ்திரம். சரியா? அடுத்தது வாஸ்தாயனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்தாயனர் அப்படி என்ன வரும்? நியாயபாஷ்யம் வந்து வாஸ்தாயனர் வந்து வரும். ஆன்சர் என்ன? 3 1 4 2 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருக்க மக்களோட பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிராகிருதம் தான் 3ஆம் நூற்றாண்டில் பொதுவான மொழியாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. கரோஸ்தி எழுத்து வடிவம் அப்படின்னா ஆப்ஷன் டி அராபிக்கிலிருந்து உருவானதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஸ்தி எழுத்து வடிவம். அடுத்த கேள்வி. புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சுயசரிதை டேஷ் மொழி எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மொழியில் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருப்பாரு. பிருகத் சம்ஹிதா என்னும் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிருகத் சம்ஹிதா என்னும் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமிகிரர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகத் சம்ஹிதாவோட நூலோட ஆசிரியர். இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் யாருப்பா? காளிதாசர் தான். யார்? இந்தியாவோட ஷேக்ஸ்பியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர். எந்த அரச வம்சத்தோட ஆட்சி காலத்தில் இந்தியாவோட முதல் தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னா குப்தரோட ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? தீக்குளித்தல் வந்து நிகழ்ந்திருக்கும். குப்த அரசர்களில் தங்களை பரம பாகவதர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க. ரைட்டு. அடுத்தது சீனாவுடன் ரொம்பவும் வியாபாரம் செலுத்துது. இது ரைட்டு. பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்ததுன்றாங்க. அப்போல்லாம் தடையெல்லாம் இல்லை, எல்லாருமே அவங்க எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கலாம். அடுத்தது உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. இது ரைட்டு. ஆன்சர் என்ன வரும்னா 1 2 4 வந்து சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் டி. குப்த பேரரசோட 2ஆம் சந்திரகுப்தரோட அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாக்யான் எந்த வருஷத்தில் வந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 401 410 வரைக்கும். சரி, ஆப்ஷன் ஏ 401 410 வரைக்கும் வந்திருப்பாரு. அடுத்தது தோரமானர் மற்றும் மிகரகுலா என்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூன ஆட்சியாளர்கள் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரமானா மற்றும் மிகரகுலா ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் இவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூன ஆட்சியாளர்கள் தான் இவங்க. சரியா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த சகாதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? குப்த சகாதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா குப்த சகாதத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1983 என்ன பண்ணியிருப்பாங்க? அஜந்தா மற்றும் எல்லோரா உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். பீகாரோட நாலந்தாவில் இருக்க புத்தரோட செம்பு சிலை எத்தனை அடி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 அடி இருக்குப்பா. சரியா? பீகாரின் நாலந்தாவில் இருக்க புத்தரோட செம்பு சிலை எத்தனை அடி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 18 அடி இருக்குது. சரி. டேஷ் நாலந்தாவை தோற்றுவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாலந்தாவை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அடுத்தது பாருங்க. யாரோட ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களை லட்சுமியோட கங்கை உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? ஒரு லட்சுமியோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டு யாரோட ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு தங்க நாணயத்தில் லட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தவறான கூற்று தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தரை பற்றி தவறான கூற்று. குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது ஆட்சியாளர். அடுத்தது இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் தர்மதை வரை நீண்டிருந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் இவர் மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை வந்து வாங்கினாங்க. இவர் 6 விதமான நாணயங்களை அச்சித்து வெளியிட்டார். சரியா? அப்போ இதில் தவறான கூற்று என்னன்னா 1 மற்றும் 4 தான் தவறான கூற்று. சரியா? 1 மற்றும் 4 தான் தவறான கூற்று. இவருடைய ஆட்சி காலத்தில் இமயமலை வரைக்கும் நீண்டிருக்கும். இது ரைட்டு. அதுக்கப்புறம் தப்புன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 4 தான் தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னா சமுத்திரகுப்தர் இதுக்கு மேட்ச் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 1 4 பா. சமுத்திரகுப்தரோட மேட்ச்சு பாருங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கல்தூனு. சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூனு. சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உதயகிரி குகை, அதுக்கப்புறம் புத்தகுப்தர். புத்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகப்பூர் செப்புப்பட்டயம், ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஜூனாகர் பாறை. சரியா? ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 2314. பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களோட சில பெயரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆட்சி அடிப்படையில் சரியான வரிசை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் வந்து வருவார். கடோத்கஜர் அதான் குப்தர். அடுத்தது 2க்கு வந்து சமுத்திரகுப்தர், அடுத்தது குமாரகுப்தர், அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? இந்த குப்தர் ரிவிஷன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.